بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கருணைமிகு, அல்லாஹ்வை மிகவும் பயப்படுகிற மனிதர்களுக்காக அதிகமாக கவலைப்பட்ட இறைத்தூதர் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் அல்லாஹ்வின் பயத்தாலும் உம்மத்திற்கான கருணையாலும் சோகமான நிகழ்வுகளாலும் கண்ணீர் சிந்தியுள்ளார்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் சில முக்கிய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். 1. ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனம் கேட்டு அழுதார்கள். ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலி அவர்களிடம் குர்ஆன் ஓத சொன்னார்கள். அவர் குர்ஆனில் இருந்து ஓத ஆரம்பித்தார்கள். அவர் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 41 ஓதியபோது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. குர்ஆன் வசனம்: ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை கொண்டு வரும்போது உம்மை அவர்கள் மீது சாட்சியாக கொண்டு வரும்போது நிலைமை எப்படி இருக்கும்? ஆதாரம்: சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் 5050. இந்த வசனம் அல்லாஹ் மனிதர்களிடம் கியாமத் நாளில் கணக்கு கேட்கப்படுவதை நினைவுபடுத்தியது. அதனால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். 2. ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகன் இப்ராஹிம் மரணமானபோது அழுதார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிம் இறந்தபோது அவர்கள் மிகவும் மனவேதனையுடன் அழுதார்கள். அப்போது அப்துர் ரகுமான் பின் அவுஃப் ரலி அவர்கள் கேட்டார்கள், நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, இதயம் சோகப்படுகிறது, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை திருப்பிப்படும் வார்த்தைகளையே சொல்வோம் என்று சொன்னார்கள். ஆதாரம்: சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் 1303. இதன் மூலம் இஸ்லாம் சோகத்தில் அழுவதை தடை செய்யவில்லை என்பது தெரிகிறது. 3. ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் தஹஜ்ஜுத் தொழும்போது அழுதார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் மிகவும் நீண்ட நேரம் நின்று அல்லாஹ்வை வேண்டிக்கொள்வார்கள். அப்போது அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள். அப்துல்லா இப்னு அல் ஷிக்கீர் ரலி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தொழுது கொண்டு இருக்கும் போது அவர்களின் மார்பிலிருந்து அழுகையின் சத்தம் கேட்டது. அது பாத்திரம் கொதிக்கும் சத்தம் போல இருந்தது. ஆதாரம்: சுனான் அபு தாவூத் ஹதீஸ் 904. இது அவர்களிடம் அல்லாவின் மீது இருந்த பயமும் தாழ்மையும் காட்டுகிறது. 4. ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்காக அழுதார்கள். ஒரு நாள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். குர்ஆன்: என் இறைவா, அவர்கள் பலரை வழிதவர செய்தார்கள். சூரா இப்ராஹீம் சூரா 14 வசனம் 36. நீங்கள் அவர்களை தண்டித்தாலும் அவர்கள் உங்கள் அடியார்கள். சூரா மாயிதா சூரா 5 வசனம் 118. இதனை ஓதியபின் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி கூறினார்கள், யா அல்லாஹ், என் உம்மத், என் உம்மத் என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். அப்போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் உங்கள் உம்மத்தைப் பற்றி நாங்கள் உங்களை திருப்பிப்படுத்துவோம் என்று கூறினான். ஆதாரம்: சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 202. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்திய நிகழ்வு பற்றிய குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் சுருக்கமான விளக்கம் இறுதியாக என்னவென்றால்: 1. அல்லாவின் பயம். 2. குர்ஆன் வசனங்களின் ஆழமான தாக்கம். 3. குடும்ப சோகங்கள். 4. உம்மத்தின் நிலைமைக்கு கவலை. 5. இரவு தொழுகையில் அல்லாஹ்விடம் தாழ்மை. நாம் இந்த வீடியோவில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிகழ்வுக்காகெல்லாம் கண்ணீர் சிந்தினார்கள் என்பதை பார்த்தோம். ஆகையால் இந்த விளக்கத்துடன் இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ்.
இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا